திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியேன் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது சிவ சிவ அன்பே சிவம் செடி சேனலில் அடியேன் ஆற்றிய சிவபூஜையின் மகிமை என்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முதல் பாகத்தை பார்க்க இருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிவாய நம. சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நமக்கு என்றும் அருள் செல்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, சிவபூஜையின் மகிமை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற சிவசிவ அன்பே சிவம் டெலிச்சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த சிவபூஜை மகிமை அப்படிங்கிற தலைப்புல இப்ப சந்திக்கிற மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுல நம்ம அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் சந்திக்கிறோம். வந்திருக்கிற அத்தனை அடியார்களுக்கும் என் வணக்கத்தை முதல்ல சொல்லிக்கிறேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வருகிற அத்துணை அடியார்களுக்கும் என் நன்றியையும் சொல்லிக் கொள்கிறேன். அதுபோல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கவனமா கேட்கறதுங்கிறது ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி உடை அணிஞ்சிருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு பதிவு போடுற அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கொஞ்சம் அலட்சியமா ஒரு ஒரு இது சொல்ல போறோம், சரி ஏதோ ஒரு உடை அணிஞ்சு சொல்லலாம் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அதுவும் இப்படி பாரம்பரியமா தான் இருக்கணும், அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது அப்படின்னு எனக்கு ஒரு இதை பதிய வைக்கிற பக்தர்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது போல இந்த உடை அணிஞ்சா நல்லா இருக்காது அப்படின்னு பதிவு போடுறவங்களுக்கும் என்னோட அந்த ஆத்மார்த்தமான நன்றியை அவங்களுக்கும் நான் உரித்தாக்குறேன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி சொல்றதுனாலதான் நாமளும் ஒரு அலட்சியமா ஒரு உடை உடுத்தாம, நம்ம பண்பாட்டுக்குன்னு ஒரு உடை இருக்குது, அதை உடுத்தி நம்ம பேசுறதா இருந்தாலும் சொல்றதா இருந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடும் நமக்கு வருது. அதனால அந்த மாதிரி அன்பர்களுக்கும் என்னோட நன்றியையே நான் கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் உரித்தாக்குகிறேன். அவங்களுக்கு என் நன்றியையும் நான் சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போவோம். சிவபூஜை மகிமை. இந்த சிவபூஜை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு கற்பக மரம் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சிவபூஜை செய்யறதுனால நம்ம கேட்ட வரங்கள் எல்லாம் அத்தனையும் அளிப்பவர் தான் எம்பெருமான். எப்படி சிவபெருமானுக்கு நம்ம நன்றி கடன் படுகிறோமோ, ஏன்னா இப்ப சிவபூஜை நம்ம யாருக்கு பண்றோம்? எம்பெருமானுக்காக தான் பண்றோம். அப்படிங்கும் போது அவருக்கு பண்ற அந்த பூஜை என்னன்னா, இந்த உலகத்துல நமக்கு உயிரை கொடுத்து நம்ம இந்த வினைகளெல்லாம் கழிஞ்சு இந்த உயிர் அவரு கூட சேரணும், அதாவது முக்தி அடையணும். அதுக்காக தான் அவரு என்ன செய்யறாரு, நம்மள பக்குவப்படுத்துறாரு. இப்ப நீங்களே நினைக்கலாம், எல்லாரும் சிவபூஜை பண்றாங்களாமா, எல்லாரும் எல்லாரும் முதல்ல எல்லாரும் பூஜை பண்றாங்களாமா, அதெல்லாம் செய்யாம தானே இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்லாம் நீங்க எல்லாம் நினைக்கலாம். ஆனா எம்பெருமான் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு உயிரையும் அவரோட அந்த முக்திக்கு வர்றதுக்கு, அவரோட சேர்றதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, தகுதி உடையவரா யாரெல்லாம் தகுதி உடையவங்களா இருக்காங்க அப்படின்னு அவங்களதான் அவர் செலக்ட் பண்ணி என்ன பண்றாரு, அந்த சிவபூஜையை செய்யறதுக்கே ஒரு அனுமதி கொடுக்குறாரு. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தேவாரத்தை தொடணும் அப்படின்னாலுமே அவங்க நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சிவபூஜை ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாலும் அவங்களும் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாதான், அந்த தகுதிக்கு அவர்கள் உடையவர்களாக இருந்தாதான் அந்த பூஜை செய்யறதுக்கான அந்த நேரமும் அந்த தகுதியும் அவங்களுக்கு இருக்கும் போதுதான் அது கிடைக்குது. அப்ப என்ன செய்யறாரு, ஒவ்வொரு ஆன்மாவும்
அதாவது இறைவனை சொல்லும் போது என்ன செய்வாங்கன்னா, நம்ம இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவரு நம்மளை நோக்கி 10 அடி வருவாரு அப்படின்னு. நம்ம கோயிலுக்கு போகணும்னு மனசால நினைச்சாலே போதும். அத நம்ம அவர்கிட்ட முறையிடணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அவர் என்ன பண்றாரு, கண்டிப்பா அத கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு அவரே தான் ஏற்படுத்தி தரார். நாமா நினைச்சு இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயில் போகணும் நம்ம நினைச்சோம்னா ஒரு காலம் அது நமக்கு முடிய மாட்டேங்குது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றாங்க. அப்ப அவரை வணங்குறதுக்கு கூட அவரோட அருள் இருக்கணும். அப்ப அவரோட அருளை பெறணும்னா என்ன செய்யணும்? அப்ப நம்ம புண்ணியம் செய்யணும் நிறைய, கண்டிப்பா. அந்த புண்ணியம் செஞ்சாதான் அவரோட அருள் வரும். அப்ப புண்ணியமும் செஞ்சிருக்கணும். அப்ப அந்த மாதிரி புண்ணியம் செஞ்சிருக்கவங்களுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, சிவபூஜை செய்கிற ஒரு வாய்ப்பையே அவர் என்ன பண்றாரு, ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அதனாலதான் அது என்னது, கேட்டாலே தரக்கூடிய ஒரு கற்பக மரம். சிவபூஜைங்கிறது ஒரு கற்பக மரம் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அது மாதிரி இன்னும் என்னென்ன சிவபூஜை பண்றதுனால என்னென்ன பலன்னு பாருங்க. அதாவது பிறவி பிணிய அறுக்குது, முக்தி தருது, தீராத நோய்களை தீர்த்து வைக்குது, வறுமையை ஒழிக்குது. அதே மாதிரி நாம செய்யற பாவங்களையும் அது போக்குது. அது மட்டும் இல்லாம நீண்ட ஆயுள் தருது, செல்வம் தருது, நல்ல மக்கட்பேறு தருது. இது எல்லாத்தையும் எது தருது அப்படின்னா சிவபூஜை தருது அப்படின்னு சொல்றாங்க. சிவபூஜையோட முக்கியமான மகிமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எம்பெருமானோட பரிபூரண அருளை பெறுவது அப்படின்னு. அப்ப முழுமையான அருள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், சிவபூஜை செய்யணும். சரி, சிவபூஜை மட்டும் செஞ்சா போதுமா அப்படின்னா தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அத மாதிரி தான தர்மங்கள் செஞ்சாலும் நமக்கு என்ன வரும், புண்ணியங்கள் வரும். அப்போ புண்ணியத்தை நம்ம பண்ணணும்னா சிவபூஜைக்கான அந்த சிவனோட அருளை நம்ம பரிபூரணமா அடையலாம். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, பாவங்களை போக்குதல். இந்த சிவபூஜை பண்றதுனால நமக்கு பாவம் போகிறது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவநாமத்தை ஜெபிக்கிறது ஒண்ணு. எப்படி பாவத்தை நம்ம போக்கிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வினைய எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னா, இந்த சிவனோட நாமத்தை சொல்லணும் அப்படின்னு. அப்புறம் சிவபூஜை செஞ்சாலும் நம்மளோட தீவினை எல்லாம் என்ன செஞ்சிரும், மாறிடும், மறைஞ்சிரும் அப்படின்னு திருமந்திரத்திலே என்ன பண்ணிருக்கிறாரு, நமக்காக சொல்லி இருக்கிறாரு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, மங்களத்தை அருளுகிறார். சிவபூஜை செய்யறவங்களுக்கு எப்போதுமே மங்களமான ஒரு வாழ்க்கை அமைகிறது அப்படிங்கிறார். அதாவது சிவன் அப்படின்னு சொன்னாலே, அதாவது சிவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு, இன்பம், மங்களம் அப்படின்னு இந்த மாதிரி மங்கள பொருள்களை சொல்கிற மங்கள வார்த்தைகளை அது குறிக்கிறது. அதனால சிவனை வழிபடும் போது அந்த மங்களங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியா முக்தி அளித்தல் அப்படிங்கிறாங்க. முக்தி அளித்தல் அப்படின்னா இந்த சிவபூஜை எல்லாம் செய்யும் போது நமக்கு என்ன செய்யுது, அதாவது இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, சிவபூஜை செய்யறவங்க 16 இந்திரர்களோட பதவி காலம் வரைக்கும் அவங்க அவங்களுக்கு என்னது, தேவாதி தேவர்களா இருக்கக்கூடிய ஒரு பெருமை அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு. அதுக்கு அடுத்தது சாரூப பதம் கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க. நம்ம சித்தாந்தத்துல சொல்லும் போது சொன்னாங்க, சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சாரூபம்னா இறைவனை, இப்ப சாலோகம் அப்படின்னாக்கா இறைவனோட, அதாவது சிவன் எந்த லோகத்துல இருக்கிறாரோ அந்த சிவலோகத்துல நாமும் போய் இருக்கலாம். அது அது சாலோகம். சாரூபம், சாமித்தியம் அப்படின்னா அந்த லோகத்துல இறைவனுக்கு பக்கத்துல இருக்கிறது. சாரூபம்னா இறைவனோடைய உருவத்தை, சுபெருமான் எப்படி இருக்காரோ. இப்ப நம்ம பூமியில வாழுறவங்களை கூட பார்க்கும்போது சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய ருத்ராட்சம் எல்லாம் போட்டுப்பாங்க, திருநீர் பூசியிருப்பாங்க. அப்ப அவங்கள பார்க்கும்போது என்ன சொன்னோம், அப்படியே சிவனை பார்த்த மாதிரி இருக்குமா, அப்படியே பார்வதியை பார்த்த மாதிரி இருக்குமா அப்படின்னு. அப்ப அந்த உருவத்தை என்ன சொல்றாங்கன்னா சாரூபம், அதை தர்றாங்க. சாயுச்சியம் அப்படிங்கிறது உயர்ந்த பதவி. அது என்னது, இறைவன் கூடயே போய் சேர்ந்து இருக்கிறது. அப்ப அந்த பதவி கிடைக்கிறதுக்கு இந்த சாரூபம் நமக்கு என்ன சொல்றது, உதவி செய்கிறது. அப்ப இறைவனுடைய உருவத்தை நாமும் எடுக்கிறதுக்கு இது வழிவகுக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப ஏதோ அவங்க ஒரு கஷ்டப்படுறாங்க, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதவி செய்யும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க, அப்படி எம்பெருமான் மாதிரி நீங்க உதவி செஞ்சீங்கம்மா, முருகரே நேர்ல வந்த மாதிரி இருந்துச்சுமா, அந்த சிவபெருமானே எனக்கு செஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்னது, அந்த இடத்துல யாரா நினைக்கிறாங்க, மனித பிறவியா இருந்தா கூட
அப்ப அவங்கள என்னவா நினைக்கிறாங்க? அந்த உருவத்துக்கான அந்த இறைவனோட உருவத்தை வந்து அவங்க என்ன செய்யறாங்க? நம்ம உருவத்துல பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பெருவாழ்வு, அதாவது இந்திரர்கள் லோகத்துல 16 வருட இந்திர லோகமும் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த சிவபூஜை செஞ்சதுனால அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சரி எல்லாராலையும் சிவபூஜை இப்ப காலையில பாத்தீங்கன்னா 7 மணிக்கு ஆபீஸ் போவாங்க, திரும்பி வர்றதுக்கு 8 மணி ஆயிரும். இப்ப நம்ம பூஜை பண்றதுன்னு ஒரு காலம் வச்சிருக்கிறோம், காலையில பண்ணணும் இல்லைன்னா சாயந்தரம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப 7 மணிக்கு ஒரு ஆபீஸ் போறவங்க 4 மணிக்கே எந்திரிச்சு சிவபூஜை பண்ணிட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுவும் இந்த காலத்துல. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றது? எங்களுக்கு சிவபூஜை பண்ணணும்னு ஆசை இருக்குமா, ஆனா வந்து எங்களாலாம் பண்ண முடிய மாட்டேங்குது, எங்களுக்கு டைமும் இல்லை, அதுக்கான ஒரு நேரமும் எங்களுக்கு அமைய மாட்டேங்குது, நாங்க என்ன செய்ய அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்க? எளிமையான ஒரு சிவபூஜை பண்ணுங்க அப்படின்னு. என்னன்னா ஆத்மார்த்தமா சிவபூஜை பண்ணுங்க, எப்படி சிவபூஜை பண்றாங்களோ அதை வந்து நீங்க ஆத்மார்த்தமா பண்ணுங்க அப்படிங்கிறோம். சரி, அப்படியும் வந்து பண்ண அப்படியே எங்களால பண்ண முடியல அப்படின்னா இன்னும் எளிமையா எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சிவபூஜை செய்யற யாராவது ஒருத்தவங்க சிவபூஜை செய்யறாங்கன்னா அந்த சிவபூஜை செய்யறத போய் பாக்குறது. இல்ல ஒரு பெரிய இடத்துல ஒரு 108 பேர் சிவபூஜை பண்றாங்க அப்படின்னா அந்த சிவபூஜையை போய் நம்ம அங்க உட்கார்ந்து பாக்குறது, அதுவும் வந்து ஒரு எளிய முறை. இல்ல இது எதுவுமே செய்ய முடியல என்னால, நான் எங்கேயும் சிவபூஜை நடக்கிற இடத்துக்கும் என்னால போக முடியாது, சிவபூஜை செய்யறவங்க வீட்டுக்கும் என்னால போக முடியாது அப்படின்னா சிவசிவாங்கிற ஒரு நாமத்தையாவது நீங்க எப்போதும் சொல்லிக்கிட்டே இருங்க, இது ஒரு எளிய முறை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சிவபூஜை செய்யறவங்கள பார்க்க முடியல, சிவபூஜை செய்யறதுல கலந்துக்க முடியல, எனக்கு சிவசிவான்னு சொல்றதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னா திருநீறு தரிச்சுக்கோங்க, ருத்ராட்சம் அணிஞ்சுக்கோங்க, இதுவே போதும், உங்களை அந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்துரும் அப்படின்னு. நீங்க வந்து எப்போதுமே அதனை மங்காமல் பூசும் திருநீரு அப்படின்னு, அதாவது திருநீரு எப்ப வந்து களையுதோ இல்ல எப்ப கொஞ்சம் அழிஞ்சு போதோ உடனே மறுபடியும் அதை பூசிக்கணும். அப்ப அந்த மாதிரி மங்காம திருநீர் பூசி இருந்தா கூட அந்த சிவபூஜை செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தானா தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சிவபூஜை எளிமையா எப்படி செய்யலாம், எப்படி சிவபூஜை செய்யற இடத்துல கலந்துக்கலாம், அந்த வாய்ப்பு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இதெல்லாம் ஒண்ணுமே செய்யலைன்னா கூட சிவசிவா அப்படிங்கிற அந்த நாமத்தை சொன்னாலே நமக்கு இதெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு அழகா சொல்றாங்க. சிவ புண்ணியத்தை தரிசிக்க கூடிய அந்த காலம் நமக்கு கிடைக்கும். சரி, இதெல்லாம் வந்து எப்போதே என்னால செய்ய முடியாதுமா, நாமெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு அதுக்கும் நேரம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, சிவராத்திரியில அந்த 4 கால பூஜை நடக்குது பாத்தீங்களா, அந்த 4 கால பூஜையிலாவது நீங்க என்ன பண்ணுங்க, போய் அமர்ந்துக்கோங்க. இல்ல அந்த பூஜைக்கான பொருள்களை, இப்ப நீங்க நல்ல வசதியா இருக்கிறீங்க ஆனா எந்த பூஜையும் உங்களுக்கு செய்ய நேரம் இல்லை, எதுவும் செய்ய உங்களுக்கு டைமும் இல்லை அப்படின்னா அந்த சிவபூஜையில போய் நீங்க அமர்ந்துக்கோங்க. இல்ல அந்த சிவபூஜைக்கு தேவையான பொருளை கொடுங்க தானமா அப்படின்னு. இல்ல ஒரு ஏழை எளியவர்களுக்கு சிவபூஜை செய்யறவங்களுக்கு நீங்க அந்த சிவபூஜைக்குரிய பொருள்களை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு வந்து தானமா நீங்க அதை வாங்கி கொடுத்தாலும் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த 4 கால பூஜைகள்ல நடக்கிற அந்த அபிஷேகத்துல நீங்க கடந்து அந்த தீபாவளி வரைக்கும் நீங்க அமர்ந்திருந்து பார்த்துட்டு வந்தாலே அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும், அதுவுமே ஒரு சிறந்த பலனை தரும் அப்படின்னு. அதாவது சிவபூஜை செஞ்சா எவ்வளோ வந்து நன்மை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு வாரியார் சுவாமிகளே ஒரு அழகான ஒரு கதை சொல்லி இருக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னாக்கா அவரோட அந்த சொற்பொழியோட எல்லாத்துலயும் ஒரு குட்டி குட்டி கதை சொல்லிதான் எல்லாத்தையும் அவர் சொல்லுவார், ஏன்னா அப்பதான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு. இந்த கதையில சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நெசவாளி இருந்தான், அவனுக்கு எப்போதுமே நெசவு நெய்யறது, அதாவது புடவை வேஷ்டின் இப்ப மாதிரி பிரிண்ட் எல்லாம் அப்ப கிடையாது பாத்தீங்களா, நூலை வந்து நெஞ்சுதான் அவங்க வந்து புடவையெல்லாம் கட்டிப்பாங்க. அப்ப அந்த வேஷ்டி நெய்யறது அந்த மாதிரி வேலை தான். ஆனா அவன் மனைவி வந்து கொஞ்சம் பக்தியா இருந்தா. அப்ப அந்த ஊர்ல வந்து ஒரு சிறந்த மகான் ஒருத்தர் வராரு. அப்ப அந்த மனைவி சொல்றா, எல்லாரும் அந்த மகான்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க, நாமளும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு அந்த மனைவி கூப்பிடுறாங்க. அப்ப அதாவது இன்னொன்னு என்னன்னா, முக்கால்வாசி பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் தான் வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க, ஆண்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேரு தான் வந்து பக்தியில இருப்பாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த அவங்களையும் வழிநடத்தி செல்றது யாரு அப்படின்னா பெண்கள் தான். அப்ப இந்த பெண்ணு என்ன செய்யறா வந்து போய் சொல்றா, இந்த மாதிரி இந்த மகான்ட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரும்.
உடனே அவன் என்ன சொல்றான்னா அதுக்கு, போடி போடி, நான் அந்த வேலைய நெய் தெரியறத விட்டுட்டு நான் வந்து இந்த நெசவு நெய்யறத விட்டுட்டு போனேன்னாக்கா, இதை நெஞ்சாதான் உனக்கும் சாப்பாடு எனக்கும் சாப்பாடு. என்ன நீ உனக்கு வேணா நீ போய் அந்த மகானை தரிசிச்சுட்டு வா, எனக்கும் சேர்த்து வேணா வேண்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கான். சரின்னு இவ என்ன செய்யறா, சரி நம்ம மட்டும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு இவ புறப்படுறா. ஆனா அந்த மனது அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து இறைவன் செய்விப்பார் அப்படின்னு. இவ வந்து அந்த மகானை தரிசிக்க போகலான்னு நினைக்கும் போதே அந்த மகான் என்ன செய்யறாராம், அவங்க வீட்டு வாசல் வழியா நடந்து வரார். வந்த உடனே இவ ஓடி போய் என்ன பண்றா, ஐயோ மகான் நம்ம வீட்டு பக்கமே வராரு, நம்ம தரிசனம் பண்ணாம இருக்கக்கூடாது, நம்ம கணவர் வரலன்னாலும் நம்ம போய் தரிசனம் பண்ணணும்னு வேகமா ஓடி போறா. ஓடி போய் அவர்கிட்ட தரிசனம் பண்றா. தரிசனம் பண்ண உடனே மகான்கிட்ட சொல்றா, இந்த மாதிரி என் கணவரும் உங்களை வந்து தரிசிக்கணும். ஆனா அவருக்கு சரிம்மா நீங்க அவரை வர சொல்லு அப்படின்னு அந்த மகான் சொல்றாரு. உடனே இவ சொல்றா, அவரு வந்து வேலையில இருக்காரு, துணி நெஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதனால அவரு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லம்மா நானே வரேன் அப்படின்னு அந்த மகான் என்ன செய்யறாராம், அவரே வந்து வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்த உடனே இவன் அப்பையும் வந்து அவன் தறி நெய்கிற அந்த இதுல இருந்து எழுந்துக்கவே இல்லை, உட்கார்ந்துதான் இருக்கான். அவரு சொல்றாரு, நான் உன்னை வாழ்த்துறேன்ப்பா, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இந்த மாதிரி உன் மனைவி சொன்னா, நீ வந்து பூஜை எல்லாம் பண்றதுக்கு உனக்கு நேரம் இல்லை அப்படின்னா, நீ இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணினா உனக்கு இன்னும் நல்ல வாழ்வு கிடைக்கும், நீ ஒரு வளமான வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சாமி, என்னால இப்பயே நீங்க உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துல நான் ஒரு துண்டு நெஞ்சிருவேன், இப்ப அததான் நீங்க வந்து தடையா நிக்கிறீங்க, நான் நெஞ்சாதானே எனக்கு சாப்பாடு கிடைக்கும், அதை நான் அவள்கிட்ட சொல்றேன், அவளுக்கும் அது புரியல, நீங்க உட்காந்து பூஜை பண்ணு, சாமி கும்பிடுன்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு குறையா எடுத்து சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு, நீ பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம், அதை உன் மனைவியே செஞ்சுப்பா, நீ வந்து அவரோட நாமாவாவது சொல்லு அப்படின்னு. அதை சொல்லிக்கிட்டு இருந்தா நான் வந்து நூல் நெய்யறத வந்து விட்டுடுவேன், நான் ரெட்டை நூலா வந்துட்டுன்னா அப்புறம் புடவை யாரும் வாங்க மாட்டாங்க, அப்ப நான் என்ன பண்றது, எனக்கு கவனம் வந்து நான் நெய்யிற துணியில தான் இருக்கணுமே ஒழிஞ்சு நான் சொல்ற நாமாவில நான் கவனம் வச்சேன்னா என்னால புடவைய வந்து சரியா நெய்ய முடியாது. சரி அப்படியா, சரி சரி அதுவும் உன்னால முடியலன்னா நீ யாராவது ஒருத்தவங்க திருநீர் அணிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. திருநீரும் அணிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் எல்லாம் இருக்காது, நான் காலையில முழிச்ச உடனே நான் வந்து இதுல உட்கார்ந்துருவேன். அதுவும் உன்னால முடியாதா, சரி நான் சொல்றதை செய், டெய்லி ஒரு நாள் நீ வந்து நெசவு நெஞ்சாலும் சரி நெய்யலனாலும் சரி என்ன செஞ்சாலும் யாராவது ஒரு திருநீர் அணிஞ்சிருக்கவங்க ஒருத்தவங்களை பார்த்துட்டு, அதாவது திருநீர் முகத்தை பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் சாப்பிடு, அது வரைக்கும் நீ வந்து சாப்பிடாம இரு, அதை மட்டும் நீ செய்யணும். இவரு நினைச்சு பாக்குறாரு, ஏன்னா காலையில எழுந்த உடனே இவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஒரு மண்பாண்டம் செய்யறவர் இருக்கிறாரு. அவரு காலையில பாத்தீங்கன்னா எப்போதும் திருநீர் எல்லாம் வச்சுக்கிட்டுதான் வந்து இவங்க வீட்டு வாசலுக்கு நேர் எதிர அந்த பக்கத்துல அவரு அந்த மண்ணை மிதிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவரு இங்க இருந்து பார்த்தாலே அவர் அங்க மண்ணு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியுமா. இது ஒண்ணும் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை, ஏன்னா உட்கார்ந்த பிறகு நிமிர்ந்து பார்த்தா அது அந்த இடத்துல மிதிச்சுக்கிட்டு இருக்க போறாரு.